ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.3ல 7th சம் பார்க்குறோம். ரொம்ப ஈஸியான கொஷின் பாருங்கள். டுடே இஸ் டியூஸ்டே, கரெக்டாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து டியூஸ்டேன்னு சொல்லிட்டாங்க. மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days. 45 days கழித்து என்னோடய அங்கிள் எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஸோ இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம். ஸோ அவங்க வர டே வந்து என்ன டேவாக இருக்கும்? 45 days கழித்து வராங்க இல்லையா, அந்த டே வந்து என்ன டேவாக இருக்கும்னு சொல்லி சிம்பிளாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இன்னே டே தெரியும், அதை வச்சு நம்ம இன்னும் 45 days கழித்து உட்காந்து ஒவ்வொன்றா எண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ கன்கரண்ட் மெத்தடில் எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 45 days கழித்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 45 நான் எடுத்துக்கிறேன். கன்கரண்ட் டு அந்த ரிமைண்டர் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ மாடலில் நம்ம என்ன வேல்யூ போடணும், அதை தான் நம்மளுக்கு கொஷினில் இருக்காது. பட் நம்மளுக்கு கொஷினில் க்ளூ இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம டே தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது டேங்கும்போது மொத்தம் எத்தனை டேஸ் இருக்குது? 7 days தான் இருக்குது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ 7 days ஒன்லி ஃபார் எவ்ரி வீக். ஓகே, ஸோ வி டேக் என்னது 7. இப்போ ஈஸி தான். எக்ஸ் வேல்யூ வேணும்னா இந்த 45 7ஆல் நம்ம டிவைட் பண்ணாலே கிடச்சிரும். ஸோ 45 7 6 7s are 42. So the remainder is 3. So x equal to 3. So 45 days, remainder வந்து 3 days இருக்குது. For every week 7 days. ஸோ நம்ம 3 தான் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஏன்னா இனிமேல் தான் அது ஆஃப்டர் தான். ஓகேவா, 45 days ஆஃப்டர் தான் வராரு. ஸோ இன்னைக்கு டே வந்து டியூஸ்டே. அப்போது இந்த ரிமைண்டரை ஆட் பண்ண போகிறோம். ஏன் ஆட் பண்ணுறோன்னா ஆஃப்டர் தான். ஸோ டியூஸ்டேக்கு அப்புறம் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ த ஆன்சர் இஸ் ஃப்ரைடே. ஓகே, கண்டுபிடிச்சாச்சா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். வெரி சிம்பிள். இதுக்கு முந்தின சம் எப்படி பண்ணோமோ அதே ஃபார்மேட்டில் தான் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து 45 days கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக தெரியாத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பட் இந்த மோடு 7 அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது. ஏன்னா என்ன டேன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ டேங்கும் போது 7 நாள் இருக்குது. அந்த 7ல் ஒரு நாளாக தான் நம்மளுக்கு வரணும் ஆன்சர். ஸோ அதனால தான் 7 daysன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதால் டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டரை ஆட் பண்ணுறோம். ஏன் ஆட் பண்ணுறோம்னா ஆஃப்டர் 45 days கழித்து தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, அதனால். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.